வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நம்மோடு களத்திலிருந்து இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார். வணக்கம். 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 திருமங்கலம் தொகுதியில 3வது முறையாக போட்டியிட போறீங்க. அங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படியே தொடரும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது ஒரு மக்களுக்கு நாங்க செய்திருக்கிற சேவைகள் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களும் திருமங்கலம் தொகுதி மக்களும் நாம நன்றியோட எங்களை வரவேற்கிறாங்க. அதனால வெற்றி பிரகாசமா இருக்கு. 50,000 வாக்கு வித்தியாசத்துல, அதுலயும் குறிப்பா இந்த தேர்தலில் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் தேர்தல் அறிக்கை, அதுல இந்த விலைவாசிக்காக 10,000 ரூபாய், அதே போல குளிர்சாதன பெட்டி, அதே போல 3 சிலிண்டர், மகளிருக்கு உரிமை தொகை 2,000 உயர்த்துறது, இந்த வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பட்டம் மேற்படி படிச்சவங்களுக்கு 2,000 ரூபாய், பள்ளிப்படிப்பு படிச்சவங்களுக்கு 1,000 ரூபாய், இப்படி மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை நமக்கு கூடுதல் வலிமையாகவும் பலமாகவும் இருக்கு. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க எனும்போது அதற்கான ஒத்துழைப்பு கிடைச்சதா உங்களுக்கு? எங்களுக்கு சில நேரங்கள்ல அவமானம் நடக்கிறது உண்டு. ஏன்னா எங்களை எதிர்த்து தோத்தவங்களுக்கு அரசு மரியாதை கொடுப்பாங்க, எங்களை இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எங்களை புறக்கணிப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு அவமானங்களையும் எங்களுக்கு கிடைக்க கிரீடமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் மக்களுக்காக. ஏன்னா எங்களுக்கு தேவை மக்கள் சேவை தானே தவிர எங்களுக்கு கௌரவம்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அரசு கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லாம் எதுனாலும் எங்களோட தோத்த அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்னா அவர்கிட்ட தான் கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்கறதுக்கு அவங்க தயக்கப்படுவாங்க. அழுத்தம் காரணமா, ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் காரணமா இருந்த போதும் அதிகாரிகள் எங்களோட நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. நாங்களும் அவங்களோட கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சு அது எங்களுக்கு சேவை தான் முதன்மையான நோக்கமே தவிர என்ன கௌரவம், என்ன மரியாதை, அதிகாரி மரியாதை கொடுக்குறாங்களா நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுடைய கோரிக்கையே மக்களுடைய கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றி கொடுத்துட்டீங்கன்னா போதும்ன்றதான் நாங்கள் இருப்போம். ஆளுகிற கட்சி அதில் சில இடையூறுகள் வைப்பாங்க. இப்போ எங்களுடைய தொகுதி மேம்பாடு நிதி எங்கள் பேரை வைப்போம், அதை போய் எடுப்பாங்க அவங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கிற அங்கீகாரமும் அடையாளமும் அதுதான். இதே ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கிற போது எல்லா இடங்களையும் எங்கள் பேர் வைப்பாங்க. நாங்கள் சொல்லி வந்த திட்டத்துக்கே எங்கள் பேர்களை கல்வெட்டில் வைக்க மாட்டாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மக்கள் பிரதிநிதி அது இல்லாதவங்களை வச்சு அவங்க அரசு நலத்திட்டங்களை நடத்துவாங்க. அதை நான் முறையாக சட்டமன்றத்திலையும் கொண்டு போவேன். உரிமை மீறல் பிரச்சனை இருக்குது, இங்கேயும் நான் மாவட்ட ஆட்சியர் கொண்டு போவேன். அவங்க உடனே உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. முந்தைய தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றிருந்தாலும் ஆளும் அரசு உங்களுடைய கட்சியாக இல்ல, அதனால சில விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கலாம். அப்போ அது ஒரு டிராபேக்கா இந்த தேர்தலில் நல்ல கேள்வி இது. இப்ப நாங்க அமைச்சரா இருக்கிற போது கொரோனா காலத்துல ஏலூர் அம்மன் திருவிழான்னு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தென் பகுதியிலேயே நம்ம கல்லுப்பட்டியில 7 ஊருக்கு அந்த அம்மனை எடுத்துட்டு போவாங்க, முத்தாளம்மன். அது மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு திருவிழா. அதை நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த மக்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம நடத்தணும். இது அதிகாரம் இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர், முதலமைச்சர் அனுமதி பெற்று, செக்ரட்டரி அனுமதி பெற்று, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதை ரெகுலேஷன் பண்ணி, அது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய சந்தோஷத்தையும் எங்கள் மீது ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் அதிகாரம் எங்கள் கையில் இல்லை, ஆனால் போராட்ட களம் எங்களோட இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அரசு தீர்வு காணலைன்னா நாங்கள் மக்களோடு சேர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த 4 வழிச்சாலை பார்க்குறீங்க, இது நம்மளுடைய காலத்தில் தான் திருமங்கலம் டு கொல்லை வரைக்கும் பண்ணுறது. இதில் ஒரு சப்வேக்கு நாங்கள் போட்டிருந்தோம். அதாவது இங்கிட்டு மக்கள் இருக்காங்க, இங்கிட்டு அரசு அலுவலகங்கள், பள்ளி கட்டடம் எல்லாம் இருக்குது. அப்போ இதை கிராஸ் பண்ணி போகணும்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம், இது ஏன் நீங்கள் போடலைன்னு சொல்லும்போது அவங்க அதை அனுமதிக்கலை. உடனே நீங்கள் வர்ற வழி தான் ஆலம்பட்டின்னு ஊர், மக்களோட மக்களாக போராட்டம் பண்ணோம். நகாயிலிருந்து 80 லட்ச ரூபா அலாட் பண்ணி இப்போ இங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைகள் இங்கிட்டு இருக்கிற பள்ளிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது போராட்ட காலத்தில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதிகாரத்தில் பெறக்கூடிய அந்த தீர்வை, எதிர்கட்சியாக இருக்கிற போது போராட்ட களம். இதே சுங்கச்சாவடி, அதே போல் குவாரி பிரச்சனை திருமாலில், கல்லணையில், அதே போல் இந்த கழிவு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பேய்குளம், சென்னாம்பட்டி, இப்படி கள்ளிக்குடியில் அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்கள் போராடி கைதாகி மக்களுடைய நம்பிக்கை பெற்றுக்கிறோம். அதனால மக்களுக்கு என்னன்னா நம்மளுடைய பிரதிநிதி நமக்காக களத்தில் நிற்கிறாரா, இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோட ரொம்ப நேர்த்தியா 100 மதிப்பெண் வாங்குற அளவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன்.
இப்போ ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான முயற்சியில பிரதான எதிர்க்கட்சியா நீங்க ஈடுபடுறீங்க. ஆனா அதற்கு போட்டியாக புதியவர்கள் வந்திருக்காங்க. விஜய் வந்திருக்காரு, நாம் தமிழர் கட்சி அவங்க கடந்த தேர்தல்களா வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட தாக்கம் உங்களோட வாக்கு வங்கியில இருக்குமா? அதாவது பொது வெளியில எல்லாருமே நாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு சொல்லலாம். ஆனா உண்மையான எதிர்ப்பை பதிவு செய்யற மன்றம் சட்டமன்றம். அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உத்தரவு வழங்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த மன்றத்தில் போய் நம்ம கோரிக்கை வைக்க முடியும், எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியும், பிரச்சனைகளை தீர்க்க முடியும், சட்டத்தை இயற்ற முடியும், சட்டத்தை எதிர்க்க முடியும், சட்டத்தை விவாதிக்க முடியும். பொதுவெளியில் யார் வேணாலும் பேசலாம். திடீர்னு நான் தான் மொத்தத்துக்கே இங்கே அவதார புருஷை நான் காப்பாற்ற வந்திருக்கேன்லாம் சொல்லலாம். ஆனால் உங்களுக்குரிய அங்கீகாரம் மக்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமே நாடாளுமன்றம் வந்துச்சு. அதில் கண்டஸ்ட் பண்ணி தன்னுடைய அதிகாரத்தை நிரூபிச்சிருக்கலாம். அதெல்லாம் அவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கல. அதிமுக 54 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம், இல்லை எதிர்கட்சியாக இருந்தோம். எதிர்கட்சியாக இருப்போம், ஆளுங்கட்சியாக இருப்போம். அப்போ மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிற வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை நாங்கள் உணர்ந்து தான் நாங்கள் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், விலைவாசி உயர்வு, வளர்ச்சி இல்லாதது, கடன் சுமை உயர்வு, விளம்பர வெளிச்சத்தில் இந்த அரசு பண்ற முறைகேடுகள், அதே போல ஊழல். இன்றைக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யல, நீதிமன்றத்துக்கு போறோம், வழக்குகளை பதிவு செய்யறோம், மக்களை பாதுகாக்கிறோம், மீட்டெடுக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் நாங்கள் திறம்பட 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் சட்டசபையில் பதிவு செஞ்சிருக்கோம். மக்கள் மன்றத்தில் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்கள்கிட்ட உண்மை நிலையை தோலுரித்து காட்டின ஆளுங்கட்சியினுடைய அராஜகம், சர்வாதிகாரம், அவங்களுடைய முறைகேடு, ஊழல் சாம்ராஜ்யம், அதே போல குடும்ப வாரிசு அரசியல்கள், இது எல்லாமே பட்டவர்த்தமா ஆதாரத்தோடு தோலுரித்து காட்டினது எடப்பாடி ஒருவர் தான். அதனால தான் இன்னைக்கு 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையா இருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் மாஸ் இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டினுடைய பாஸ் எடப்பாடியார் தான். ஓகே, இதுல அரசியல்ல இப்ப சமீபத்துல நிறைய நிகழ்வுகள், அதுவும் இப்போ தேர்தல் சமயம், சமீபத்துல நீங்க பார்த்து ரொம்ப ஷாக்கான விஷயம், அதே மாதிரி ரசிச்ச விஷயம்னா என்ன? எப்படி, எந்த விஷயத்துல கேக்குறீங்கன்னு தெரியல. எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு அரசியலா இருக்கலாம் அல்லது தேசிய அரசியலா இருக்கலாம். இதை பார்த்து என்னடா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க ஷாக்கா இருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னா அது ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த 5 ஆண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா வேதனை தான் நமக்கு உச்சத்தில் இருக்கு. எப்படின்னா, இப்போ எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவங்க மூத்தவங்க பிரியதர்ஷினி முரளி, அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய செயலாளர். அம்மாவுடைய கோயில் நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுடைய திருப்பெயரில் இவங்களுடைய ஒத்துழைப்போட சேவை செய்கிறாங்க. இன்னொரு பெண் குழந்தை இருக்கா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, தனலட்சுமி இருக்காங்க. இந்த பெண் குழந்தைகள் நம்ம பாரம்பரியத்திலையும் பண்பாட்டிலையும் மரபுலையும் ரத்தத்தில் ஊர்னது என்னன்னா, தெய்வமாக பெண்களை நம்ம பார்க்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரம், பாரம்பரியம், நாகரிகம், பண்பாடு உள்ள நம்ம சமுதாயத்தில் இந்த போதை கலாச்சாரத்தினால இந்த பெண்களை இன்றைக்கு பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய வேதனையான ஒரு சம்பவமாக நமக்கு இருக்குது. இந்த நிலை மாறணும். ஏன்னா எல்லார் வீட்லையும், ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த பிரச்சனை வருகிற போது பக்கத்து வீட்டில் தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அவளை கடந்து போக முடியாது. நம்ம வீட்டில் நடந்தால் என்னன்ற அந்த உணர்வோடு அதை எதிர்கொள்கிற போது ரத்தம் சுக்குநூறாக, இதயம் சுக்குநூறாக உடைந்து போகக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதில் இப்போ ரொம்ப ரசித்த விஷயம் எது அப்படின்னா, எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு கிளை செயலாளர், ஒரு சாமானியர். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா, சொல்லுக்கு சொல், வில்லுக்கு வில், அம்புக்கு அம்பு, பதிலுக்கு பதில் என்று களத்துக்கு களம் என்று ஆளுகிற கட்சியை இன்றைக்கு ராணுவ மேஜர் ஜெனரலாக இருந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, பாரதி, அவர், துரைமுருகன், எத்தனை பேர் வந்தாலும் சரி, இவர் அதிமுக அம்மாவினுடைய மறுவடிவமாக, புரட்சித் தலைவருடைய மறுவடிவமாக, 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கையாக, தொண்டர்களுடைய உயிர் மூச்சாக கழகத்தை இன்னைக்கு மீட்டெடுத்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை மீட்டெடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் களத்தில் அவர் சுற்றி சுழண்டு வர்றது எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கு. ஏன்னா நாங்கள் அவரோட கூட 25-30 ஆண்டுகள் பயணிக்கிறோம். இவ்வளவு ஆற்றல், வலிமை, எனர்ஜி பார்த்தீங்கன்னா
நேற்று இரவு 12 மணிக்கு என்கிட்ட பேசி நிலவரம் கேட்குறாரு. இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது 8 மணி 10 மணி வரைக்கும் தஞ்சாவூரில் பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறார். அப்போ இது எப்படி உள் வாங்குறது? இப்போ நீங்கள் வர்றீங்க, நீ கல்லுப்பட்டியில் நான் பிரச்சாரம் பண்ண போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வந்து ஒரு இது எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்றதை உள் வாங்கணும். எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும். பிரச்சாரத்துக்கு போகணும், மக்களை பார்க்கணும், தொண்டரை பார்க்கணும், அங்கே ஆள் இருக்காங்களா, வந்துட்டாங்களா, போயிட்டாங்களா, வண்டி போயிடுச்சா, அவங்கள வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, தண்ணி குடிச்சாங்களா. அவர் 234 தொகுதிக்கும் இன்னைக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து பண்ணுறது, இது நான் பிரமிக்கிற அவருடைய இந்த எழுச்சி பயணமும் சரி. இப்போ தேர்தல் பிரச்சாரம் எழுச்சியாக இருக்கிறது. எங்களை போன்ற தொண்டர்களை, சாமானிய தொண்டர்கள், அம்மாவையும் நாங்கள் பார்த்துருக்கோம், புரட்சித் தலைவரையும் நான் குழந்தையா இருக்கிற கட்சியில் இருந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு இவரை பார்க்குற போது காலம் தந்த கொடை, காலம் கண்டெடுத்த பொக்கிஷம், தமிழ்நாட்டினுடைய புதையல் எடப்பாடியார். நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய தலைவரா உருவாயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா அதே மாதிரியான ஒரு கரிஸ்மா எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்துருச்சா? ஏன்னா இப்போ மோடி இங்க பிரச்சாரத்துக்கு வந்த போது கூட எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்களை வந்து சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட பேரை ஒரு இடத்துல கூட சொல்லல. அதுக்கு என்ன காரணம்? இல்ல, இப்போ நீங்க சக தலைவர்களை சொல்லணுன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. அவர் பிரச்சாரம் பண்ற வர்றதே என்டிஏ கூட்டணியில எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் இத்தனை தடவை வர்றாரு. அவரு இப்ப 15ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வர்றாரு. இதுல நீங்க அதான் சொல்றீங்களா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. நீங்க பத்திரிகையாளர் எந்தெந்த ஆங்கிள் பார்க்கணுமோ பார்ப்பீங்க. நாங்க அரசியல்வாதி. அவர் அங்கிருந்து கிளம்பி உலக தலைவர்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு உலக தலைவரெல்லாம் அவர் வருகைக்காக காத்திருக்காங்க. அவர் வந்து நம்ம நாட்டில் அவர் பாதம் படாதான்னு ஏங்கிட்டு இருக்கிறது உலக நாடுகள். அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, தோழமைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியினுடைய வேதனையை சொல்லி மதுரையெல்லாம் பேசும்போது மதுரை மாநகராட்சியினுடைய ஊழலை பற்றி பேசுறாரு. உலகத் தலைவர் மதுரை மாநகராட்சியில் ஒரு மேயரு ஊழலுக்காக அந்த கட்சிக்காரங்களே சஸ்பெண்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரியதுன்னு எவ்வளோ டேட்டாஸோட பேசுறாரு பாருங்க. நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்கணுமே தவிர, ஏன் வந்து இப்போ என் பேரை சொன்னார் இங்கே திருமங்கலத்தில் மதுரையில் நடக்கிற போது, இது ஏன் நீங்கள் வந்து விருதுநகரில் நடக்கும்போது சொல்லலை அப்படிலாம் கேட்க முடியாது. இல்ல, நீங்க சொன்னீங்க இப்ப மதுரையில இருக்கிற ஒரு ஊழல் அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறாருன்னும் போது, அவர் யார முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாருன்ற பேரை சொல்லணும்ல. இப்ப நாங்க வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக எத்தனை இடத்துல நிக்குது, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல நிக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வர் ஐயா டிடிவி எத்தனை இடத்துல நிக்கிறாரு, ஐயா ஜி.கே. வாசன் எத்தனை இடத்துல நிக்கிறாரு. இதுல என்ன உங்களுக்கு குழப்பம்? பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல நிக்குது, அதிமுக எத்தனை இடத்துல நிக்குதுன்றதா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல என்ன ரகசியம் இருக்குது? அப்ப நம்ம ஆட்சி அமைக்க எத்தனை தொகுதி வேணும்? 118 தொகுதி வேணும். 118 தொகுதி யாருக்கிட்ட இருக்கும்? அவங்க தானே முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்க. முதலமைச்சர் வேட்பாளர்ல சந்தேகம் இல்ல, அதை எல்லாருமே தெளிவுபடுத்திட்டாங்க. முதல்ல சந்தேகம் இல்ல, இப்போதைக்கு இல்ல, எப்போதைக்குமே இல்ல. ஆனா அந்த பேரை சொல்லாததுனால நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா எடப்பாடி பழனிசாமி உருவாகிட்டாரு அப்படின்னு. அப்படி உருவாகலன்னு பாஜக நினைக்குதோன்னு ஒரு சந்தேகம் கேட்கிறேன். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தானே தொடங்குறாரு. இன்னும் எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க, நாங்க எழுதி கொடுத்து சொல்றோம். அவர் முதல்ல எங்க ஐயா பேரை சொல்லிட்டு தான் அவர் தொடங்குறாரு. நீ உங்க எதிர்பார்க்கிற மாதிரி சொல்லணுன்றத நாங்க மோடி ஐயா கவனத்துக்கு கொண்டு போறோம். எங்களுக்கு வந்து அவருடைய பிரச்சாரத்தில் எங்களுக்கு பரிபூர்ண திருப்தி. அமித்ஷாஜி வந்து இன்னைக்கு வந்து அவர் இந்த ஆட்சியை, இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றணும்னு அவர் செலுத்துற அக்கறை எங்களுக்கு வந்து அது கூடுதல் வலிமை எங்களுக்கு. அதனாலதான் இன்றைக்கு வந்து எல்லோருடைய நோக்கம் என்ன, பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்ன, தீய சக்தியாக இருக்கிற திமுக வீட்டுக்கு அனுப்பணும், முடிவுரை எழுதணும், குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதிமுக கொள்கை அதுதான். அப்பா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுபோல நம்மளுடைய ஜி.கே. வாசன் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, எல்லாருக்கும் அதான். ஸோ நாங்கள் இணைந்தது, எங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எல்லோரையும் இணைத்தது ஒற்றை இலக்கு, ஒற்றை கொள்கை, ஒற்றை நோக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும், இந்த அவல ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும். அதில் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம்.
இதில் வந்து மலர் மாலை ஏன் சூட்டலை, ஏன் கிரீடம் வைக்கலை, ஏன் வந்து சாஞ்ச கிரீடம் வச்சாங்க, இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பதவி ஏற்பு விழாவுக்கு வந்தால் நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்கல்ல. பிரதமரே வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் அடிநிலையில் உட்கார வைக்கிற அந்த காட்சியை நாம் பார்க்க தான் போகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த இடத்துல செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ பரப்புரையில செருப்பு போடாம வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை, பொதுவாக வந்து மக்களை தெய்வமாக நம்ம வந்து வணங்குறோம். இப்போ கோயிலுக்கு திடீர்னு கூப்பிடுவாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, அது வந்து புனிதமானது. அந்த ஆரத்தி எடுக்கிற போது அதுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து காலனியை வந்து கலட்டிட்டு இருக்க முடியாது. அதனால் எப்பயுமே நாங்கள் தேர்தல் காலங்களில் அந்த தேர்தல் பரப்புரையிலும் போது முழு விரதம் இருந்து தான் நாங்கள் மக்களை சந்திப்போம். ஏன்னா மக்கள் வந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. அவங்க தெய்வத்துக்கு இணையானவங்க. அவங்க எடுக்கிற ஆரத்தி வந்து தெய்வத்துக்கு சமமானது. அப்ப நம்ம அதுக்குரிய அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கும். இப்போ மகளிர் வாக்குகள் அதிமுகவுக்கான மிக முக்கிய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லப்படும். ஆனா இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், இந்த நலத்திட்டங்கள் மூலமா அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு போயிடுச்சா? இல்ல, நாங்க தான் 1500 ரூபான்னு நாங்க கடந்த 2021 அறிவிச்சோம். அவங்க திமுக 1000 ரூபாய் தான் சொன்னாங்க. அதை கொண்டு வந்து நாங்க கடந்த முறை சேர்க்க முடியல. இந்த வட்டம் 2000 ரூபாய் நாங்க தர்றதா சொல்லியிருக்கிறோம். அதனால மகளிர் எல்லோருமே இப்ப நீங்க கூட இங்க பாத்தீங்க, அதிகமான அளவுல மகளிர்கள் தான் எங்களை வரவேற்கிற காட்சியை நீங்க பாத்தீங்க. ஆண்களும் எங்களை வரவேற்றாலும் கூட அதிகமான பெண்கள் தான் வந்து அம்மா காலத்துல, தலைவர் காலத்துல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் எங்களுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. இதுல ஒரே ஒரு காரணம் சொல்லணும்னா மேடம், அவங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாது, நாங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாது. அதுதான் அந்த வாக்கு வங்கி. அதனால 54 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு பெற்று ஆளுகிற கட்சியாகவும், எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வருகிற போது எதிர்கட்சியாகவும் இருந்து மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம். திமுகல இளம் தலைவர்கள் அல்லது அடுத்த தலைமுறை பிரதிநிதிகள் வந்துட்டாங்க. இப்போ உதாரணமா திமுகல உதயநிதி, அன்பில் மகேஷ் போன்றவர்கள். ஆனா அதிமுகல அப்படி உருவாகல. இப்ப விஜயோட வருகையினால இளம் வாக்காளர்களோட வாக்கு வங்கியை தக்க வைத்துக்கிறதுக்கு அப்படியாக முன்னிறுத்தப்படுது. ஆனா அதிமுகல அப்படியான முன்னிறுத்தல் சாத்தியம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க இப்படி பாக்குறீங்க, நாங்க எப்படி பாக்குறோம்னா, எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக புரட்சித் தலைவர் இருக்கிற போது புரட்சித் தலைவர் திருமுகத்தை காட்டி தான் நாங்கள் வாக்குகளை பெறுவோம். அம்மா அவர்கள் எங்களை வழிநடத்துகிற போது இதய தெய்வம், குலதெய்வம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருமுகத்தை காட்டி தான் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. இப்போ இருவரும் தெய்வர்களுடைய மறுவடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய திருமுகத்தை காட்டி தான் மக்களிடத்திலே எங்களுக்கு செல்வாக்கு, எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆகவே வந்து எல்லாமே அம்மா தான், மற்றதெல்லாம் சும்மா தான், மாதிரி எல்லாமே எடப்பாடியார் தான். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில மக்களிடத்தில் முன்னிறுத்துகிறோம். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. எல்லோரும் களத்தில் நாங்கள் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டாலும் கூட எங்களுக்கு மூலவராகவும் உற்சவராகவும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தான் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் அவருடைய சாதனைகள், குடிமராமத்து திட்டம், அவர் இந்த 4 ஆண்டுகள் நலத்திட்ட உதவிகள், எளிமை, இனிமை, கருணை, அவருடைய தாய் அன்பு, தெய்வ உள்ளம், எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அந்த பாங்கு, இதெல்லாம் இது இன்னைக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது. இது காண கிடைக்காத அந்த தலைவராக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு உடன் எல்லோரும் இருக்கிறோம். திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கைய ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க. அது மகளிர் அவங்களுக்கான திட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால ஹீரோயின் அப்படின்னு காயின் பண்றாங்க. அதற்கு எதிராக அதிமுக தரப்புல இருந்து என்ன முன்னெடுக்கிறீங்க? அதாவது இதுல ஹீரோ, ஹீரோயின், காடு எல்லாமே வாக்காளர்கள் தான். அவங்களுடைய நம்பிக்கை பெறவங்க யார்? அதுல எங்களுடைய தேர்தல் அறிக்கை அம்மா காலத்திலிருந்து, தலைவர் காலத்திலிருந்து, எடப்பாடியார் காலம் வரைக்கும் நம்பிக்கை பெற்றிருக்கோம். இதுல எங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பிக்கைக்குரிய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பிக்கை அற்ற தேர்தல் அறிக்கை. அது வெற்று காகிதம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். இதுதான் ஒப்பீடு. ஏன்னா
ஏற்கனவே 545 வாக்குறுதியை கொடுத்துட்டு 30% 25% நிறைவேற்றிட்டு வாய் கூசாம 99% நிறைவேற்றிட்டேன்னு சட்டசபையிலே பேசுறாரு. வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா எல்லார் கையிலையும் இருக்கு ஆவணங்கள், ஓப்பன் டாக்குமெண்ட். உங்க கையில இருக்கு, எங்க கையில இருக்குது. இது என்னங்க இதை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு சொன்னா அது ப்ராசஸ்ல இருக்கு. இது நிறைவேற்றிட்டீங்களா, அது ஜிஓல இருக்கு. இதை நிறைவேற்றிட்டீங்களா, அது இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்படிதான் கேட்கறாங்க. அப்ப மக்களுடைய நம்பிக்கையை இழந்த காரணத்தினால அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது அன்வான்ட் மேனிஃபெஸ்டோ, தேவை இல்லாத ஒரு மேனிஃபெஸ்டோ. ஏன்னா ஏற்கனவே கொடுத்ததை நீங்க நிறைவேற்றலையே, உங்க ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதுதான் அதுல உள்ள முக்கியத்துவம். பரப்புரை களத்துல திட்டங்கள், வாக்குறுதிகள் இது எல்லாமே சொல்றீங்க. இப்ப இருக்கிற அதிருப்தி என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க. ஆனா கொள்கையை முன்னிறுத்தி பரப்புரை எடுத்துட்டு போகாதது பாஜகவோட இருக்கிற கூட்டணி காரணமா? இது தவறான பார்வை. கொள்கையை அடிப்படையா வச்சுதான் எங்களுடைய திட்டங்களே வரும். என்ன கொள்கை? சமூக நீதி இருக்கணும், சமதர்மம் இருக்கணும், பெண் உரிமை இருக்கணும், கல்வி இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் அடிப்படையை வச்சுதான் அந்த மேனிஃபெஸ்டோவே இருக்கும், எங்களுடைய பரப்புரையே இருக்கும். கொள்கையை விலகி இருக்காது, கொள்கையை சார்ந்து தான் இருக்கும். அதுதான் பேஸ்மெண்ட், அதுதான் அடித்தளம். அதுக்கு மேல இருக்கிற கட்டிடங்கள் தான் இந்த பரப்புரை. எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வாதங்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அற்புதமாக, அழகாக மக்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றது ஒரு அடிப்படை உரிமை. அது இன்னைக்கு இல்லை, கேள்விக்குறியாயிருக்கு. அதை நாங்கள் ரைஸ் பண்றோம். இதுக்கு நீங்க என்ன அசூரன்ஸ் கொடுக்குறீங்க? இன்னைக்கு உள்துறை செக்ரட்டரியை மாத்திருக்காங்க. ஏன்னா செயல்படவே இல்லை. சீஃப் செக்ரட்டரியை மாத்திருக்கிறாங்க. ஏன்னா செயல்படவே இல்லை. அரசுக்கு ஆதரவா ஜால்ரா அடிக்கிறத தவிர வேற எதுவுமே செய்யல. அப்படியான புகார்கள் யாருமே அதிமுக தரப்புலயோ இல்ல எதிர்கட்சிகள் தரப்புலயோ இல்லாத போது அவங்களை ஏன் மாத்தணும்னு கேக்குறாங்க. புகார் தரணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய முழு கண்காணிப்புல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், அவங்களும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. யாரு வயலேஷன் பண்ணாலும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். ஒருத்தர் கண்டுபிடிச்சு புகார் கொடுத்து தான் தேர்தல் ஆணையம் எடுக்கணும்னு, நடவடிக்கை எடுக்கணும்னு எந்த ஆக்டிலும் இல்லை, ரூல்லையும் இல்லை, ப்ரொசீஜர்லையும் இல்லை. வயலேஷன் யார் செய்தாலும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் ஆணையத்தில் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்து தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த மாற்றம் அப்படின்ற நடவடிக்கையே அது மூலமா பலன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நாங்க தான் பவர்ல இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக மத்திய அரசோ அல்லது பாஜகவோ செய்யற விஷயம். நடவடிக்கை எடுக்கலைன்னா செயல்படாத தன்மையா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. நடவடிக்கை எடுத்தா பலன் அளிக்குதோ இல்லையோன்றத முதல்ல பலன் அளிக்கிறதுன்றது ரெண்டாவது. தவறான ஒரு, அதாவது நம்முடைய தேர்தல் ஆணையத்தில் பாரபட்சம் இல்லாம இருக்கணும். அதிகாரிகள் பாரபட்சமா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க. எதிர்கட்சியில இருந்து நிக்கிற எனக்கும் பொதுவானவர், ஆளுங்கட்சியில நிற்கிறவங்களுக்கும் பொதுவானவர், சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கும் பொதுவானவர், எல்லா கட்சிக்கும் பொதுவானவர். ஆனா ஆளுங்கட்சிக்கு சாதகமா அதிகாரிகள் நடக்கிற போது அதை தடுத்து நிறுத்தி அதுக்கு உரிய தீர்வு காண வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அந்த கடமையை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அது பலன் கொடுக்குமா கொடுக்காதான்றது வேற. தேர்தல் ஆணையத்தின் கடமையை சரியா செஞ்சிருக்காங்க. கொள்கை தான் அடித்தளம், அது மேலதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணி என்பது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி, கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதிர்த்தரப்புல கொள்கையின் அடிப்படையில நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம், நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க பலம் கூடுதோ அப்படின்ற ஒரு அந்த வாதமே தவறு. எல்லா கொள்கையும் ஒண்ணுன்னா அவங்க ஒரே கட்சியா இருந்துடலாம். கொள்கை வேற இருக்கிறதுனாலதான் வெவ்வேறு கட்சியா இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்டுக்கு என்ன சித்தாந்தம்? பொது உடைமை சித்தாந்தம். அந்த பொது உடைமை சித்தாந்தத்தில் இருக்கிறதுனால அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க. திமுகவுக்கு என்ன? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் காலத்திலிருந்து கொண்டு வந்த சமூக நீதி, பெண் உரிமை, சமதர்மம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம், கொள்கை. இப்படி கொள்கை வேற இருக்கிறதுனால தான் வெவ்வேறு கட்சிகள் இருக்காங்க. இந்த வெவ்வேறு கட்சிகளுடைய கொள்கைக்கு கிடைக்கிற ஆதரவான வாக்காளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பூமாலையாக தொடுத்து அதை வெற்றி மாலையாக தொடுப்பதற்காக தான் இந்த கூட்டணி அமைக்கிறாங்க. அதனாலதான் எங்க புரட்சி தமிழர் ஐயா வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தெளிவா சொல்லி, எங்கள் கொள்கை வேறு, கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி, இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல. தெளிவா விவரமா சொல்லியிருக்காங்க. ஒரே கொள்கைனா எல்லாரும் ஒரே கட்சி ஆயிடலாம்ல, எதுக்கு வெவ்வேறு கட்சி வச்சுக்கிட்டு அவங்க நடத்தணும்? அதனால அவங்க சொல்ற வாதம் என்பது தவறு. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கு தங்களுடைய சுதந்திரத்தை இழந்துட்டாங்க.
தங்களுடைய தனித்தன்மை இழந்துட்டாங்க, தங்களுடைய முகவரிய விலாசத்தை இழந்துட்டாங்க. எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லோரும் சுதந்திரமாக செயல்படுறாங்க, எல்லோரும் தனித்தன்மையோடு செயல்படுறாங்க, எல்லோரும் கொள்கை வழியிலே செயல்படுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கட்சி மற்ற கட்சியின் மீது அடக்குமுறையை தடை செய்வதில்லை, அவர்களை ஆளுமைக்காக அழுத்தம் கொடுப்பதில்லை, சுதந்திரமாக அவர்கள் செயல்படலாம். விஜய் பற்றிய விமர்சனத்தை அதிமுக ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயும் ஆனா அதிமுக பற்றி பெருசா விமர்சிக்கிறது இல்ல. இப்போ சொல்லும் போது பாஜகவை விமர்சிக்கிறாரு, திமுக கடுமையா விமர்சிக்கிறாரு, மற்றும் பலர் அப்படின்னு அதிமுகவை குறிப்பிடுறாரு. இது விமர்சனத்தை தவிர்க்கிறதுக்காகவா அல்லது தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை கூட்டணி போகலாம் என்ற வாய்ப்பு ஓபன்ல இருக்கு அப்படின்ற செய்தியை சொல்றாரு நினைக்கிறீங்களா? ப்ரீகேஜி படிக்கிற குழந்தை டாக்டரேட் முடிச்ச அந்த இளைஞனை பார்த்து ஒரு ஜலசி இருக்கும். நாங்க அதிமுக டாக்டரேட் முடிச்ச இளைஞரா இருக்கிறோம். 54 வயசு இளைஞரா புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வலிமையோடு நடத்துறாரு. அவங்க இப்பதான் ப்ரீகேஜி சேர்ந்திருக்கிறாங்க. பொது வாழ்க்கையில என்ன அனுபவம், தேர்தல் களத்தில் என்ன அனுபவம், அரசு நிர்வாகத்தில் என்ன அனுபவம், திட்டங்களை செலுத்தினதுல என்ன அனுபவம், இதுல எல்லாமே அவங்க பூஜ்ஜியம். ஆனா ராஜ்யத்தில் வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஸ்டாட்டிக்னு சொல்லி இந்த நவீன காலத்தினுடைய தேர்தல் யுக்திகளுக்காக சில ஆலோசனைகளை அவங்க கையாண்டு செய்கிறாங்க. அது களத்தில் அதுக்கு உரிய வரவேற்பு இல்லைன்றதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அனுமதி வாங்கினதை காட்டிலும் அனுமதி ரத்தானது தான் அதிகமானதாக இருக்குது. ஏன்னா முறைப்படுத்த தெரியல, அதை கொண்டு செலுத்த தெரியல, அதற்கு அனுபவம் இல்லை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனே இங்கேருந்து அங்கே போய் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ரத்தத்தில் ஊர்னது ஒரு நாளில் மாற்ற முடியாது. இதெல்லாம் அவர் எங்களை சொல்லலை அப்படின்றதுனால யாரும் இங்கே கவலைப்படலை. அவர் சொல்கிறாரு அப்படின்றதுனால யாரும் கவலைப்படலை. இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றியே கவலைப்படலை. எங்களுடைய இலக்கு மக்கள் விரோத சக்தி, முறைகேடு, ஊழல், குடும்ப வாரிசு அரசியல், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சிக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வாகை சூடி முதலமைச்சர் அரியணையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ற சாமானியரை, பச்சை தமிழரை, விவசாயியை மீண்டும் அரியணையில் அமர்த்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர்களுக்கு உண்மை, உழைப்பு, உயர்வு, அமைதி, வளம், வளர்ச்சி, அம்மா, மக்களால் நான், மக்களுக்காக நான், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அந்த வழியில தான் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழி நடக்கிறாரு. அதனால அவர் ஏன் சொல்லலை, ஏன் சொன்னார், இதை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, அதுக்குரிய களமும் இல்லை. அதனால் அவர் ஏதோ ஒரு முயற்சி, அவர் கிடைச்ச ஆலோசனைப்படி, அவருக்கு சொல்கிற ஆலோசகர்படி அவர் நடக்கிறாரு. அது 23ஆம் தேதி வாக்களிச்சுட்டு 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்லும்போது அவர் எங்கே இருக்காரு, ஏன் யாரை சொன்னோம் அப்படின்றத அவர் உணரக்கூடிய யதார்த்தத்தை, கள நிலவரத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இன்னொரு 1 வாரம் தான் அவருக்கு தெரிஞ்சிடும். அப்ப தெளிவா இருப்பார். நாம் தமிழர் கட்சி, அதாவது திமுக அதிமுக 2 பேரும் இரு திராவிட கட்சிகள். விஜய் முன்வைக்கிற தேர்தல் வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ மாற்று அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரே தேர்வா நாம் தமிழர் தான் இருக்கும்னு சொல்றாரு. அவர் ஒரு தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவரும் முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு மக்களுடைய அங்கீகாரமும் வரவேற்பு எப்படி இருக்குன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் நம்ம தகவல் இதை பார்த்தேன் தொலைக்காட்சியில். உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலாக சுடுகாட்டில் போய் பணத்தில் பேசினாலாவது பணம் எந்திரிச்சு 2 வாக்காவது போடணும்னு விரக்தியில் பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் தேர்தல் களத்தில் ஒவ்வொரு தேர்தலில் போய் முயற்சி எடுப்பாங்க. ஆனால் மக்களுடைய அபிப்பிராயம், அவங்களுடைய அபிமானம், அவங்களுடைய அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் மக்கள் மனசில் நிற்க முடியும். தேர்தல் களத்தில் மட்டும் இல்லை, அரசியல் களத்தில் நிற்க முடியும். அந்த இலக்கை தொடுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அதிமுகவோட வாக்கு வங்கி எந்த வகையிலும் சின்ன அளவுல கூட பிரிஞ்சிடக்கூடாது என்பதோட முயற்சியோட பலன் தான் டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்ந்தது. ஆனா ஓபிஎஸ் திமுக போயிட்டாங்க, சசிகலா தனியா ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த ரெட்டலை ரத்தத்திலேயே ஊர்னவர் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் அதிமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்காதான்?
எங்கள் பொதுச் செயலாளர் கூட இது குறித்து தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கும் கட்சியுடைய செல்வாக்குக்கும் குந்தகம் விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அந்த வகையில் அதையெல்லாம் இன்றைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் எல்லாம் கண்டறிந்து களை எடுத்து இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மிக வலிமையான தலைமையாக, கருணையுள்ள தலைமையாக, எல்லோரையும் அரவணைக்கிற தலைமையாக, எந்த பாரபட்சம் இல்லாத தலைமையாக, எல்லோரிடத்திலும் சொந்தம் கொண்டாடுகிற தலைமையாக, கருணை உள்ளம், தெய்வ உள்ளம், தாய் உள்ளம் கொண்டு அம்மாவின் மறு வடிவமாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவருடைய மறு வடிவமாக, காலம் கண்டெடுத்த கொடையாக, கருணையின் உள்ளமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம். அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள், அதை வரவேற்கிறார்கள். ஆகவே சென்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், வென்றவர்களை பற்றி நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இரட்டை இலை மீட்பதிலே, கட்சியை ஒருங்கிணைப்பதிலே, கட்சியை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதிலே, கூட்டணி அமைப்பதிலே, நமக்கு தேவையான மெஜாரிட்டிக்கான சீட்டு பெறுவதிலே, தேசிய கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதிலே, அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதிலே இன்றைக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார். ஆகவே சென்றவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணடிப்பதை விட வெல்லப்போவது யார், வென்றவர் யார், இதுவரை கூட்டணியை அமைத்து வெற்றி பாதையில் அழைத்து சென்று வென்றிருக்கிறார். இனி தேர்தல் களத்தில் 2026 வெல்லப்போகிறார். முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய தன்னிகர முதலமைச்சராக மக்களுக்கு சேவையை தொடரப்போகிறார். அவரை பற்றி நாம் பேசி, அவரை பற்றி வலிமைப்படுத்தி, அவருக்கான அந்த இடத்தை நாம் சிந்தித்து விவாதித்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மக்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைப்பதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பரப்புரை களத்திற்கு நடுவே உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் நேரத்திற்கும் தேநீருக்கும் நன்றி. நியூஸ் 18 இருந்து எங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாடு மக்கள் முழுவதும் கொண்டு சென்றீங்க. இடைவெளியிலே எங்களோட நடந்து வந்தீங்க, எங்களோட டீ அருந்தினீங்க. நிச்சயமாக 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி தீர்ப்பு எழுதுகிற நாள். இந்த தமிழ்நாட்டு மக்கள் 23ஆம் தேதி எழுதுகிற தீர்ப்பு 4ஆம் தேதி வாசிக்கிற போது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னிகரெல்லாம் முதலமைச்சராக தாய் தமிழ்நாட்டை தரணியிலே தலை நிமிர்த்திட அவர் முதலமைச்சர் அரியணையில் அமர்கிற அந்த வெற்றி விழாவில் நியூஸ் 18 உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.